பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கா? முன்னாலே இருக்கு. ஓ இது பாருங்க, இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. இவங்களே சயின்ஸ் வந்து 1900 போட்டுருக்க பார்த்தீங்களா. எப்படி இருக்கீங்க? நாங்கள் தமிழ் வாகர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தேனியிலேருந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரிப்பு போயிட்டு இருக்கோம். ஸோ தேனிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேரேஜுக்காக வந்தோம். பட் வந்ததுனால ரொம்ப ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்க பிளேஸ் வந்து கவர் பண்ண முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3-4 நாளாக வந்து நாங்கள் நிம்மதியாக அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோங்களா. ஸோ அதனால் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ரூம் லாட்ஜ் இதில் வந்து நம்ம பே பண்ணி போகாமல் கொஞ்சம் வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேரெக்டாக வந்து எப்படி சொல்லலாம், இந்தியாவோட கடைசிக்கு போக போகிறோம். ஸோ கெஸ் பண்ணுங்க, போகும்போது நான் சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்து நம்மளுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பெட்டை போட்டோம். பெட்டை போட்டு மேலே வந்து பெட்ஷீட்டை விரிச்சாச்சு. இது மேலே வந்து படுத்து தூங்கிட்டு வருவாங்க. நிம்மியும் பாப்பா எல்லாருமே இங்கே தூங்கிட்டு வருவாங்க. ஸோ பின்னாடியுமே ஃபுல்லாகிடுச்சு பாருங்க. பேம்பஸுக்கே பார்த்தீங்கன்னா வந்து பாதி வண்டி அடைச்சிருது. அங்கே பேம்பஸ் இருக்குது, இங்கே பேம்பஸ் இருக்குது. மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகிடுச்சுங்க. டப்பாவும் ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ அவ்வளோ அப்படியே கிளம்ப வேண்டியதுதாங்க. இன்னும் நிறைய பிளேஸ்க்கு போக வேண்டியது இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 300 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி எப்படியுமே டேரெக்டாக அங்கே போயிட்டு ரூம் பிடிச்சி நைட் ஸ்டே பண்ணிட்டு ஸோ அடுத்த நாள் அடுத்த வீடியோவில் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, செம்மையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நாங்கள் போகக்கூடிய ரூட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி போய் அங்கேருந்து போவோம். செம்மையாக இருக்க போகுது. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அந்த சைடில் நான் போனதே இல்லை பெருசாக. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது இன்றைக்கி. வண்டியுமே வந்து லைட்டாக கழுவி விட்டு அப்படி கிளம்ப வேண்டியது தான். டஸ்ட்டாக இருக்குது, வெளியில் நிப்பாட்டியிருந்தோமா. ஸோ டஸ்ட்டாக இருக்குது, அப்படி எடுத்துகிட்டு சரி கிளம்பலாம். ஸோ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னா சாப்பிடலாம் வாங்க. நம்மளுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னா கிளம்புறோமா, அதனால் வந்து நான்வெஜ் எடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம், போலவாங்க. ஓகே, ஸோ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ பின்னாடி எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து கிளம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே இது வந்து நம்ம சொந்த ஊர்லேருந்து போகும்போதே கொஞ்சம் ஒரு திருப்தி இல்லாமல் நம்ம கிளம்புவோம்ல. இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் கிளம்புறோம். ஸோ இருந்தாலும் நடக்கிறது தான் நடந்தாகும். நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டு இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து கோயம்புத்தூர் போயிடுவோம். எப்போ கோயம்புத்தூர் போக போகிறோம்னா எங்களுக்குமே தெரில. ஸோ அந்த வே இப்போ வந்து திருநெல்வேலி போய் அங்கேருந்து நாங்கள் வந்து டேரெக்டாக கீழே போயிடுவோம். நான் சொன்னில்ல இந்தியாவோட லாஸ்ட், ஸோ தமிழ்நாடோட லாஸ்ட் அந்த இடத்துக்கு தான் போகிறோம். எங்கே அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எங்கேயும் இல்லைங்க, நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு தான் வந்து போகிறோம். ஸோ நைட்டு வந்து நாகர்கோவிலே ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா கன்னியாகுமரியில் நான் வந்து ரூம் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ வீக்கெண்டு கிடையாது, ஆனால் வீக் டேஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஹையாக ஃபீல் ஆச்சுங்க. பார்ப்போம், நான் நாகர்கோவிலில் ஸ்டே பண்ணுவோமா இல்லை கன்னியாகுமரியில் ஸ்டே பண்ணுவான்னு தெரில. போனால் தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுங்க. அதே மாதிரி வந்து நம்ம திருநெல்வேலியில் வந்து ஒரு சூப்பரான பிளேஸில் போய் விசிட் பண்ணிட்டு தான் போக போகிறோம். ஸோ இருட்டுக்கடை அல்வா. ஸோ அங்கே தான் வந்து போய் அல்வா வாங்கிட்டு சாப்பிட்டு போக போகிறோம். ஸோ திருநெல்வேலி போகாமல் போயிட்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் திருநெல்வேலியில் இருக்கவங்கலாம் கோச்சுப்பாங்கல்ல. ஸோ அதனால தான் திருநெல்வேலி விசிட் பண்ணி ஸோ அல்வா சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் வந்து அடுத்தடுத்த இந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை நம்மளை மீட் பண்ணணும்னா கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் டெய்லியுமே ஸ்டோரி போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் எனக்கு அதில் டேக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அழகாக நம்ம வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வரும்போது நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ ஆந்தவே அப்படியே போயிட்டு இருக்கோங்க. ஸோ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னும் வந்து பைபாஸ் ஜாயின் பண்ணல, ஷார்ட்கட்டில் போயிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையை தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் ஒரு செமையான ஒரு ஃபன்னாக ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஆக்சுவலாக எங்களுக்கு பின்னாடி தான் வருது அந்த பஸ். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரும் பாருங்களேன். பஸ்ஸு ஃபுல்லாகவே அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். ப்ரைவேட் பஸ் கூட இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸு. வேறு ஸ்டேட்டில் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்களான்னு தெரில. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக அந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே அட்வர்டைஸ்மெண்ட்டு தாங்க. இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் பஸ்ஸா ப்ரைவேட் பஸ்ஸான்னு கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. அந்த லெவலில் இருக்குது. முன்னாடி ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் எதுவும் ஒட்டலை. பின்னாடி சைடில் இந்த சைடில் எல்லா சைடுமே வந்து ஒட்டியிருக்கு. ஸோ அந்த வண்டியும் திருநெல்வேலி தான் போயிட்டு இருக்குங்க. டைரெக்டாக இப்போ சீக்கிரம் போகலாம். ஆக்சுவலாக அந்த இருட்டுக்கடை அல்வா கடை இருக்குல்ல, அது வந்து ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு 5 o'clock அப்படின்னாங்க. க்ரௌடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் திருநெல்வேலியில் தெரிஞ்ச ஆள் இருக்காங்க, அவங்க மூலிமா கேட்டேன். நான் போய் பார்க்கலாம், நேரில் போய் பார்க்கலாம். போகிறோம் இன்னைக்கு திருநெல்வேலி அல்வாவை சாப்பிட்றோம். ஸோ நம்ம என்ன நார்மலாக பேசும்போது கூட அல்வா கொடுக்காதரா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அல்வாவை கண்டுபிடிச்சது அங்கேருந்து தான். போய் சாப்பிட்லாம்.
ஓகே, நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பேசுகிறாங்களா வந்து லே போட்டு பேசுவாங்க. லே என்ன லே சரி, நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஷூட்டிங்கெல்லாம் எடுத்திருக்காங்க இங்கே திருநெல்வேலியில். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேராக இருட்டுக்கடை அல்வா கடைக்கு தான் போகிறோம். ஸோ பக்கத்தில் கேட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு உங்களுக்கு நான் கரெக்டான அட்ரஸ் சொல்கிறேன். திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு தெரியும் கடை எங்கே இருக்குன்ட்டு. ஆனால் அந்த கடை வந்து அப்போ இருந்து இருக்குங்க. அதோட சயின்ஸ் சரியாக எனக்கு தரல. நேரில் வேணால் போய் கேட்கலாம். கூட்டம் இல்லாட்டின்னா ஓனர்கிட்ட பேச முடியும். கூட்டம் இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்தில் அட்டாச்சில் வந்து அப்படியே பேசலாம். போயிட்டு அல்வா வந்து என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்றதையும் கேட்குறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நேராக வந்து இப்போ ரிவ்யூ சொல்ல போகிறேன். சரிங்களா? ஏன்னா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்குங்க திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. போகலாம். ஓகே, ஸ்பாட்டு கிட்டக்க வந்துட்டோம். ஆக்சுவலாக அவ்வளோதான், கடை வந்துருச்சுங்க. இதுக்கு ஒரு நேரம் ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கிட்டக்கே தான் இருக்குது. கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் அந்த இருட்டுக்கடை அல்வா கடை இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி அல்வாவை ஒரு பிடிக்க போகிறோம். போவோம், நேரில் போயிட்டு சாப்பிடலாம். ஸோ 5:30 மணிக்கு ஓப்பன் தாங்க. நாங்கள் ஷார்ப்பாக 5:30 மணிக்கு திருநெல்வேலியில் என்ட்ரி ஆகிறோம். போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இருட்டுக்கடை அல்வாங்க. என்ன ஒன்று, நம்ம இங்கே கார் பார்க் பண்ணணும். நம்ம போயிட்டு அங்கிட்ட எங்கேயாவது ஓரமாக பார்க் பண்ணிட்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து போலீஸ்லாம் விரட்டுறாங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து நம்ம பார்க் பண்ண முடியாது இந்த இடத்துல. கொஞ்சம் தள்ளி அப்படி ஓரமாக எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம். அப்பாடா, இங்கே ஒரு இடம் கிடச்சிருக்கு, போட்டுற வேண்டியதுதான். போய் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே வந்து ஓரமாக இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே நிப்பாட்டிட்டு கொஞ்சம் முன்னாடி போகணும். கரெக்டாக அந்த கோயில் இருக்கும், கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இல்லை 2 கோயில் இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்க மேலே. கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். வாங்க, உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் நான் காமிக்கிறேன். நீங்கள் திருநெல்வேலி வந்தீங்கன்னா அதே மேப்பில் போட்டாலே ஓரளவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துடுது. வாங்க போகலாம். நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பாத்திர கடை பார்க்கலாம். அதாவது ஒரு பஜார் மாதிரி இருக்குது இந்த இடமே. அப்படியே கச்சன்னு இருக்குது. இதெல்லாம் பழைய பில்டிங் நினைக்கிறேன். ஆண்டி நாடார்னு போட்டு பார்த்தீங்களா, அதே பழைய பில்டிங்க. ஸோ அங்கனுக்குள்ளே தான் வந்து கூட்டமாக இருந்துச்சு. அந்த இருக்கு பாருங்கள், சாந்தி ஸ்வீட்ஸ்ன்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. வாங்க போகலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போத்தீஸ் இருக்கும். போத்தீஸ் ஒரு லொக்கேஷனு. இந்த கோயில் பேர் தான் எனக்கு சரியாக தெரில, யார்கிட்ட கேட்போம். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்குங்க. இதுதான் கோயில். இந்த கோயிலுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்லேயே இருக்குங்க சரவண பவன் இருக்குது பக்கத்தில், ஹோட்டலு. சரியான பஜாருங்க இது. இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. கோயிலுக்கு வர நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நார்மலாக வந்து திருநெல்வேலி நீங்கள் விசிட் பண்ணாலே வந்து இந்த அல்வா கடையை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், போய் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ பக்கத்து கடை கூட வந்து உங்களுக்கு போர்டு இருக்குது. ஆனால் இந்த கடையில் போர்டே இல்லை பார்த்தீங்களா, ப்ரொமோஷனே இல்லைங்க. ஸோ உள்ளே போகலாம். அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கார், கரெக்டாக ஆளுங்களை கரெக்டாக அனுப்பிச்சுட்றதுக்காக. வாங்க, கூட்டத்தில் வந்து எப்படி போய் வாங்க போகிறேன்னு தெரில. லைனில் போகணுமா என்னன்னு தெரிலையே. இந்த கோயில் பேர் என்னது? நெல்லையப்பர் கோயிலா? இது நெல்லையப்பர், அது வந்து காஞ்சிபுரம். ஓகே ஓகே ஓகே. நெல்லையப்பர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம கடை இருக்குல்ல. எவ்வளோ வருஷமாக இருக்குது நம்ம கடை? இது வெள்ளை கடை இல்லை நம்ம கடை எவ்வளோ வருஷமாக இருக்குது? 5 தலைமுறை. 5 தலைமுறைனா இயர் வருஷம் எந்த வருஷம்? 100 வருஷம். 100 வருஷம்னா இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கா? முன்னாடியே இருக்கு. ஓ, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்காங்க. ஸோ வாங்கலாம். சாப்பிட்றதுக்கு தனியாகவும் இருக்கா? சாப்பிட்றதுக்கு இருக்குது, கொண்டு போகிறதுக்கு இருக்குது. ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாமா? சரி. வாங்க, நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கலாம், கொஞ்சம் வாங்கிட்டும் போகலாம் நம்ம. ஓ, இலையில ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்களேன், இலையில ரோல் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. அங்கே 3 இலை, 4 இலை. இலை எவ்வளோ? 4 இலை தாங்க. ஸோ அதை வந்து இலைன்னு கேட்டு தானங்க வாங்குறாங்க. 4 இலை 1/2 கிலோ தனியாக கொடுத்துருங்க. ஸ்பீடாக சில்லறையும் கொடுத்துட்டாரு. வாங்க போகலாம். தருவாங்க.
ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். இலையில் வந்து சூப்பராக ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேக் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இது பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். செமையாக இருக்குது. நல்லா இருக்குங்க. பல பல பலன்னுக்கிட்டு இருக்குது. நெய்யோட வாழை சூப்பராக அடிக்குது. இந்த கோயிலுக்கு வர்ற எல்லாருமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. திருநெல்வேலி சைடு வந்தாலும் இங்கே வந்துடுறாங்க அவ்வளோ எல்லோரும். நம்ம இந்த அல்வாக்காக தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஃபைனலாக சாப்பிட்டாச்சு. திருநெல்வேலி அல்வா சூப்பராக இருக்குது. வாங்க நிம்மிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். நீங்கள் வந்து அசரா வந்து சாப்பிடுதுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கீழே இங்கே இருக்குது அல்வா. அப்படியே எடுத்து சாப்பிடு. கையில் எடுத்துக்க, சாப்பிடு எடுத்து. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? நான் எடுத்துக்கவா? நல்லா வந்து தூங்கி கொடுவாலாம் ஓடி கிடக்குது. ஆக்சுவலாக அந்த வாட்ச்மேனுக்கு சரியாக தெரிலங்க. இவங்களே சயின்ஸ் வந்து 1900 போட்டுக்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட வந்து 123 வருஷம் ஆகுது இருட்டுக்கடை அல்வா கடை ஸ்டார்ட் ஆகி. தமிழ்நாட்டு சுவையின் அடையாளம் ஆகுது. செமையாக இருக்குது. ஸோ இந்த பாக்கெட்டை நம்ம பிரித்து பார்த்துடலாம். இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேம் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு அதை நீங்கள் டேஸ்ட் மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தால் லீஃபில் வாங்கிக்கலாம். இல்லாட்டின்னா நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா இதில் வாங்கிக்கலாம். குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. கவர் குவாலிட்டி. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது அல்வா. சாப்பிட்றியா? ஆகாமி வீடியோ ஆரம்பித்தனால கூச்சப்படுது. ஆக்சுவலாக நெய்யில் பண்ணாலே இந்த மாதிரி ஆயிரும். ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாக ஆயிரும். என்ன ஒன்று ஸ்பூன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸ்பூன் இல்லை. நல்லா தான் இருக்குது. பட் இதை விட எனக்கு தெரிஞ்ச லீஃபில் சாப்பிட்டது இன்னும் நல்லா இருந்துச்சு. அது ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. லீஃபில் சாப்பிட்டது என்னென்னா அந்த நெய்யை வந்து இந்த மாதிரி கெட்டியாகாமல் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இதில் தான் வாங்கிட்டு போகிறாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து டேரெக்டாக நாகர்கோவிலோ இல்லை டேரெக்டாக கன்னியாகுமரி போவோம்னு நினைக்கிறேன். நம்ம கன்னியாகுமரி போயிட்டு நிறையா பிளேசஸ் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இன்னும் லொச்சுன்னு இருமிட்டே இருக்கிற சிரிச்சுக்க. ஸோ கிளம்பலாம். திருநெல்வேலி தாண்டி போகும்போது இன்னொரு சம்பவம் ஒன்று பார்த்தோம். அங்கே பாருங்களேன், நல்ல படர்ந்த தாமரை மாதிரி போயிட்டு இருக்காரு. வண்டி இருக்கிற சைஸ் சின்னது. ஆனா அங்க பாருங்களேன், தமிழ்நாடுக்குள்ள இந்த அளவுக்கெல்லாம் வந்து ஓட்டிட்டு போறாங்க. வைக்கப்புள்ள ஏற்றிட்டு போறா. அப்படி இது மற்ற வண்டிக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல. டக்குன்னு யாராச்சும் ஏறுறாங்க அப்படின்னா இப்போ முன்னாடி போறாங்க, இல்லை வந்து ஒரு லாரியே ஓவர்டேக் பண்றாங்க, ரைட்டா உரைச்சுன்னா 2 வண்டிக்கும் அது பிரச்சனை தான். இதெல்லாம் ரொம்ப இது எப்படி போலீஸ்காரங்க இதெல்லாம் கேட்குறாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ இவர் ஹைவேல போயிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாம் சரன்னு வருவாங்களா. கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே சைடில் அடிச்சிச்சுன்னா பக்கத்து ரோட்டுக்கு போயிடும். நம்மளுடைய பிராண்டு கார் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, திருநெல்வேலி தாண்டி போகும்போது நிசான். பரவாயில்ல, நிசான் வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து இந்த பிராண்டில் இருந்து 3 கார் இறக்குறாங்க. ஆனால் கம்மி பட்ஜெட்லாம் கிடையாது. 25 லட்ச ரூபா தான் ஸ்டார்டிங்கே இறக்குறது. 25 லட்சம், அடுத்து 32, 40 லட்சம் இருக்கிறதுலே. இதுதான் ஆல்டோ மாதிரி கம்மியான விலை. பின்னாடி வந்து ஆலியாக தான் அழுகிட்டு இருக்குங்க. இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டே இருக்கிற வண்டி நல்லா தாங்க இருக்குது. என்ன ஒன்று, அந்த பிரேக் பிடிக்கும் போது மட்டும் ஏதோ ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன சவுண்டு மாதிரி எனக்கு ஏதோ வருது. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக கன்னியாகுமரியாக வந்துட்டோம். ஆனால் இங்கே ரூம் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு இடத்துல கேட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1300 சொல்கிறாங்க. ஏசி ரூம் தான் இருக்கான். இப்போ என்னென்னா நானும் நிம்மி ஃபேமிலியோட ஒரு ரூம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மச்சானுக்கு தனி ரூம், சிங்கிள் ரூம் தான் இல்லைன்றாங்க. அது வந்து டபுள் பெட்ரூம் இருக்குல்ல, அதுதான் வந்து அவங்க கொடுப்பாங்க. சிங்கிள் ரூமே வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து டபுள் பெட்ரூம் தான் 2 எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன சார்? ஸோ சீக்கிரமாக வந்துட்டோம். ஓரளவுக்கு ஒரு 7:30 மணி தான் ஆகுது. ஸோ அந்த டைமுக்கே வந்துட்டோம். இப்போ வந்து ரூம் தான் தேடிட்டு இருக்கோம். இங்கே வர்ற வழியெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. நல்லா வந்து ஒரு இப்போ லடாக்குக்கு போகிறவங்கல்ல, அந்த மாதிரி தான் அங்கிட்டு இருக்கவங்களாம் இங்கிட்டு வருவாங்க. நல்லா இருந்துச்சு. ரோடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து நம்ம அல்வா சாப்பிட்டோம்ல, அதோட டைமிங் பார்த்திங்கன்னா அந்த இருட்டுக்கடை அல்வாவோட டைமிங் வந்து 5:30லேருந்து 7:30 மணி சொன்னாங்க.
ஆனால் சப்போஸ் வந்து நீங்கள் அல்வாலாம் உள்ளே வச்சுருக்காங்க இன்னும் சேல் ஆகலை அப்படின்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும் சரிங்களா. அதனால் வந்து காலையிலாம் இருக்கும்னு நினச்சிட்டு யாரும் நினச்சிக்கோன்னா 5:30 மணி ஈவினிங் 5:30 மணிலேருந்து இருக்கும். இப்போது இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்ட்டு. பக்கத்தில் எங்கேயாவது தேடி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரூம் முடிஞ்சாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேர் பொன்முருகன்ற லாட்ஜ். ஸோ எல்லாம் விசிட்டிங் கார்டை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டைமிங்லாம் போட்டிருக்காங்க. இங்கே என்னென்ன சுற்றி பார்க்கலாமோ அதோட டைமிங்லாம் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அண்ணன் இங்கே இருக்காரு. இவர் என்ன சொன்னார்னா பக்கத்தில் வந்து ஈவினிங் நைட் டைமில் வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு வியூ இருக்கும், நீங்கள் போய் தாராளமாக சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. சுற்றி பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு கூட வரலான்னாங்க. மணி இப்போ ஒன்றும் 8 கூட ஆகலை. ஸோ அதனால் வந்து போய் ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாம். ஸோ மேலே வந்து ரூமையும் நம்ம பார்த்தாச்சுங்க. ஸோ நல்ல ஒரு கம்மியான ப்ரைஸ் தான். வீக் டேஸ்க்கும் வீக்கெண்டுக்கும் ஸோ சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. நம்பரை வந்து நான் காமிக்கிறேன் க்ளோஸ்அப்பில், வேணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கங்க அப்படியே சரிங்களா. இது வந்து சுற்றி பார்க்குற இடமா? ஆமாம், இது இங்கே லோக்கல். இது சரௌண்டிங் 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே. இது ஒரு 15 கிலோமீட்டர்ஸ். இது ஒரு 60 கிலோமீட்டர்ஸ். ஓ, எல்லாமே வச்சுருக்கீங்க கையில். இது வந்து கேரளா. ஓ, கேரளா ஒரு 90 கிலோமீட்டர்ஸ். ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. எல்லா இடமும் இங்கே வச்சிருக்காங்க. பக்தி டிராவல்ஸ்னா பக்தினா இது பக்தி மார்க்கெட்னா இந்த சார்ஜ். இதுதான் நீங்க கூட்டி போவீங்களா? இல்ல காமிக்கிறீங்க, நல்ல கஸ்டமர் காமிக்கிறீங்க. நான் இப்போ ஆட்டோ டிரைவர் வரல, அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் கூட்டிட்டு போயிடுவாரு. அவர் இங்க எங்களுக்குள்ளதான் அவர் கூட்டிட்டு போயிடுவாரு. ஓகே ஓகே. சார்ஜபிள் வந்து இது பக்தி டூர், இது டோட்டலா உள்ளது. அப்படியே ரெண்டு விதமா வந்து காத்துக்கிறோம். ஸோ இதில் இருக்குங்க, நம்ம போயிட்டு வந்து இந்த மேப்பை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அப்படியே வந்து வெளியில் அப்படியே சில்லுன்னு ஒரு ரவுண்டு போகலாம் வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வெளியில் போனோம், பட் எங்களுக்கு வந்து அந்த இடம் எங்கே இருக்குன்னே தெரிலங்க. அப்புறம் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். சரி சார், வந்த டயர்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடலாம், நாளைக்கு வந்து சிறப்பாக வந்து சுற்றி பார்த்துலாம் சொல்லிட்டு ஸோ இங்கே ஒரு ஹோட்டல் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆலியா தாங்க செம்மையாக கத்துது, என்னன்னே தெரியல. ஆனால் கொஞ்சம் தூக்கி வச்சு விளாட்டு காமிச்சு சிரிக்குது. அதுக்கப்புறம் திரும்ப கற்றுன்னு கத்துது. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற பிளேசஸும் சரி, இதில் அவுட்டரில் நிறைய பிளேசஸ் இருக்குது. நீங்கள் பார்க்காத நிறைய பிளேசஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதை புதுசாக பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்க தமிழ் வாகர். பாய்.